கைஸ் தூங்கி எந்திரிச்ச சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏய் என்னடா அது? ஏய் என்ன இது? ஐயோ ஏதோ பெரிய மிருகம் பூ போட்டு வந்துருக்குங்க. நகருது. ஆனால் ஏன் மறந்து போச்சு? ஓ சும்மா நம்ம இமேஜினாக இருக்குமோ? ஏங்க ஆனால் நகருதுங்க. ஏன் இருக்குங்க இன்னும்? ஐயோ என்னன்னு தெரிலையே. ஏங்க கார். ஐயோ ஐயோ பல ரூபா போட்டு ஏங்க $1000 போட்டு அந்த காரை வாங்கினேங்க. ஓகே என்னன்னு தெரில. ஏங்க ஏதோ அதிருதுங்க. ஐயோ 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 என்ன வெடிக்குது. ஏய் 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 என்னடா அது? டேய் ஏங்க என்னங்க அது? ஐயோ இது நான் அந்த படத்தில் அந்த காட்ஜில்லா மாதிரி இருக்கு. ஃப்ராங்க்லின், கவலைப்படாத. நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்டருந்து. அதனால தான் நான் இப்போ அவசரமாக உங்ககிட்ட ஓடி வந்தேன். நான் இப்போ அவனை எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு 4 கார்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா 3 கார்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப விரட்டுது. அது எல்லாமே அந்த 3மே ட்வின்ஸ் தான். அது என்ன மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. அது யாரால காப்பி பண்ணது எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம 2 பேரும் நம்ம உடம்ப ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஆஹா இவ்வளோ பெரிய மிருகம் வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குதே. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் கேட்பான். காய்ச்சலாம் நீ எப்படி உடம்பு சுவிட்ச் பண்ணுவ? கவலைப்படாத, அது நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ ரேஸ் வந்து உன் மேலே பட்ட உடனே இந்த நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சிங்க் ஆகும். அது எப்படியும் நம்ம 2 பேரும் உடம்பையும் ஒன்றா சேர்த்துரும். நீ கவலைப்படாத. நீ தான் இப்போ இந்த சிட்டியை காப்பாற்ற போகிறவன். கவலைப்படாத. ஏய் என்னங்க சொன்ன மாதிரி ஆக்கிட்டியா? ஆமாங்க அந்த ப்ளூ ரேஸ் என் மேலே பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்கே வந்துட்டேன் நான். ஒரு வேளை தான் நம்ம காட்ஜில்லா உடம்பா? ஏய் எவ்வளோ ஃபோர்ஸு! ஏய் ஏங்க இந்தளவுக்குலாம் ஜம்ப் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு வேளை நம்ம ஏதாவது கனவு கள்றோமா? இல்லை கனவுக்கு வாய்ப்பு கிடையாது. கனவுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம காட்ஜில்லா மாறி இருக்கோம். நம்ம காட்ஜில்லாவே நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கு. அப்புறம் என்ன நம்மளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த பவர்ஸ் எப்படி அன்லாக் பண்ணுறது? வெறும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கமே. ஓகே ஃபஸ்ட்டு இந்த காட்ஜில்லாவோட பவர்ஸ் அன்லாக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஏங்க ஓகே. ஏய் ஏய் எத்தனை கிட்டத்தட்ட 8 10 பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 10 பவர்ஸ் இருக்குன்னு தெரில. ஓகே ஃபஸ்ட்டு என்னன்னா ஏய் என்னங்க அது? ஓகே பக்கத்தில் ஏதோ ஒரு காட்ஜில்லா சத்தம் கேட்குது. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஓகே அது என்னன்னு தெரில. ஓகே ஃபஸ்ட்டு இந்த பவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி தலையை துண்டாக்கி அது தலையை மட்டும் வாய்க்குள்ளே போட்டுடுறான். அது மட்டும் நல்லா தெரியுது. இது ஏதோ காட்ஜில்லா ராருன்னு இருக்கு. காய்ஸ் எவ்வளோ சத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏங்க ஆனால் இந்தளவு சத்தமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இது ஏதோ மீலி அட்டாக்னு போட்டுருந்துச்சு. ஒழுங்காக பார்க்கல. ஓகே ஐயோ நான் வேறு மறுபடியும் இதே பவர் கொடுத்துட்ருக்கேன். கத்தாரா தொண்டை வலிக்க போகுது. இன்னும் எவ்வளோ ஃபோர்ஸாக கத்துறேன் வந்துங்க. ஏங்க ஐ திங்க் இந்த பவரை அவனால் அன்லாக் பண்ண முடியல. ஏன்னா அந்த 3 மாதம் அவனோட இதாகிடுச்சு. ஓகே அவனோட பவர்ஸை கொஞ்சம் டிசேபிள் ஆகிடுச்சு. அதனால தான் அவனோட பவர்ஸ் அன்லாக் பண்ண முடியல. ஓகே வேறு எதை பார்ப்போம். ஆனால் இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓ இது ஓகே கிரவுண்ட் அட்டாக்கா? ஓகே கிரவுண்டு த மீலி அட்டாக் இப்போ தான் சொல்லிச்சு அதோட மனசுக்குள்ளே. ஃப்ராங்க்லின் இப்போ எல்லாம் ரெக்கவர் ஆகிடுச்சு. நீ எந்த பவரானா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்மளால் எந்த பவரானா யூஸ் பண்ண முடியாது சொல்லுது நம்மக்கிட்ட. ஓகே அடுத்து என்ன பவர் இருக்குது? ஓகே இந்த பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். என்னடா அது? ஏய் 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 என்ன அது? ஏய் அது எவ்வளோ பெரிய கை! அது சும்மா தட்டுது. என்னடா அது? டேய் பொம்மையாடா அது பார்க்க உனக்கு? அது எம்மா வண்டி இருக்குது பார்த்தீங்களா? இது கிட்டத்தட்ட 500 to 600 மீட்டர்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட. இதே 500 to 600 மீட்டர்ஸ் இருக்கும். இதே நம்ம படத்தில் வர காட்சிலலாம் 300 தான் வரும். ஏய் என்னடா அது? ஏய் என்னங்க பவர் இது? ஏங்க இது காட்ஜில்லாவில் வேறு பவருங்க. பூரா அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஓகே ஏய் காட்ஜில்லா உனக்கு இன்னும் எத்தனை பவர்ஸ் இருக்குது? பார்க்கத்தான போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஓ உனக்கு பேர் வேறு இருக்கா? சொல்லவே இல்லை. ஓகே இப்படி ஜம்ப் பண்ணிட்டு போவோம். ஓகே அடுத்து என்ன அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் போட்டிருக்கு. இதான் அட்டாமிக் பிரெத்தா இது? நான் ஒழுங்காக பார்க்கல. ஓகே இங்கே பார்த்தீங்களா கைஸ்? ஏதோ உடம்பு பூரா ப்ளூ கலரில் ஆகுது. ஓகே இங்கே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிரெத்துங்க இது. ஆத்தாடி இதெல்லாம் பட்டா கறி போயிடுவேன் நம்மளாம். ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்? இவங்கள கொளுத்துவோம். நம்ம ஃபஸ்ட்டு கொளுத்துவோம். வாங்கடா வந்து சாவுங்கடா. ஓகே மறுபடியும் கொத்துவோம் அதை வச்சு. ஏய் தரமாக இருக்குங்க அது பார்க்க. ஓகே
ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீ ஏதோ அந்த 3 பேர் வருவாங்கன்ட்டு இருந்தா எங்கே ஆளை எவனையும் காணோம். வருவாங்கன்னு சொல்லிட்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத. சொல்லி வாயமுள்ள ஒருத்தன் வந்துட்டான். அது கரெக்டாக சொல்ல. ஐயோ பவர் யூஸ் பண்ணுறாங்க, அவனும் பவர் யூஸ் பண்ணுறான், நம்மளும் பவர் யூஸ் பண்ணுவோம். இந்த அட்டாமிக் பிரத் யூஸ் பண்ண அவனை மாதிரி நம்மளும் பட்டாங்க. ஏய் சாப்பிடா, இங்கே பாரு வாயா, இங்கே வாடா, நானும் வரேன்டா, வரேன். ஏன்னா என் உடம்பு ப்ளூ கலர் வருங்க. ஆமாங்க, இவன் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் தான் கரெக்டாக வருது அது. ஓகே. ஐயோ கார் தூக்கில் அடிக்குது. அது காராக வேணான்னு தெரியலையே. சரி விடுங்க, அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுவோம். போட்டு சாப்பிடா. ஆமாம், இன்னும் 2 பேர் இருந்தாங்க, என்ன ஆளை காணோம். சரி ஏதோ ஒன்று விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும். 2 பேர் ஏய் இவனும் இவ்வளோ பவராக இருக்குங்க. இவனே நம்ம ஹைட்டுக்கு இருக்காங்க. நான் எப்படி அட்டாக் பண்ணுறது? சாப்பிடா ஏய். ஐயோ இவன் ரொம்ப அட்டாக் பண்ணுறானே. இவனை தப்பிக்கணுமே. இவங்க வானத்தில் தானே அடிக்கிறாங்க. நான் என்னத்தான் சொல்கிறது. சரி அட்டாக் பண்ணுவோம் மறுபடியும். சாப்பிடா. என்ன அட்டாக்கே விழுக மாட்டேங்குது. அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் கரெக்டாக இருக்கும். சாப்பிடா. வாடா, செத்துட்டானா. சாப்பிடா. ஐயோ உயிரோட இருக்கானே. துடுறாங்க. ஐயோ அப்பாடா, செத்துட்டாங்க. நல்ல வேலை. இன்னொரு தடவை பண்ணி பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான், செத்துட்டான். அவ்வளோதான். இன்னும் மோதி பார்ப்பேன். என்கிட்ட மோதவே கூடாது. என்கிட்ட போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். அவ்வளோதாங்க. இனி இந்த உலகத்தை நம்ம தான் காக்க போகிறோம். ஏன்னா நான் தான் காட்ஜில்லா. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். ஏன்னா அவங்க வர மாதிரி எனக்கு தெரியலை. ஏய் காட்ஜில்லா, அவங்க 2 பேரையும் காணாமே. அவங்க 2 பேரும் இப்போ அவனோட தம்பியை பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. ஃப்ராங்க்லின், நீ எதுக்கு மேப் செக் பண்ணி பாரு. எவன்டா என் தம்பியை கொண்டவன்? எவன்டா அவன்? அவன் சும்மா விட மாட்டான்டா. அவன் எங்கடா இருக்கான்? பால் அட்டாக் பண்றடா. கிடக்க சொல்றான். எங்கடா இருக்கான்? எங்கடா அவன்? என் தம்பியை கொண்டவன் எவன்டா? அவன் நான் போட்டு தலாம் விட மாட்டேன்டா. சாவுங்களா, எல்லாரும் செத்து போங்களா. சாவுங்களா, எல்லாரும் செத்து போங்களா. நான் எவ்வளோ பெரிய ஆளு. என் தம்பியை கொண்டிருக்கான். எவன் அவன்? கிடைக்கணும். ஏங்க ஏதோ பக்கத்தில் சத்தம் கேட்குது. ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ நீ தானே என் தம்பியை சாகடிச்சவன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பாடா, 2 பேரும் இங்கேடா இருக்கும். நீ முடிஞ்சா வந்தீங்களா? பாடா, என் தம்பியை சாகடிச்சல வெயிட் பண்ணுறவங்கள உன்னை சாகடிக்கிறேன். எங்கே போகிற? இங்கே வா. ஊருக்குள்ளே கலவரம் பண்ணுறதுக்கே அந்த 3 பேர் சுற்றுவாங்க கூட இருக்கே. நீங்கள் 3 பேர் கலவரம் பண்ணி ஒரு அப்பாவி புள்ளி அடிக்கிறீங்கடா. ஐயோ இவனுக்கு அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் போட்டால் தான் உண்டு. ஓகே, கொஞ்ச நேரம் சாண்ட்விச் சாப்பிட விட்றானா. சாப்பிடா. செத்து போ. இவங்க ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் போடுறேன். வாடா என் மசில்ஸை காட்டுறேன். ஐயோ அவனுக்கு நம்ம மூலம் மசில்ஸ் இருக்கே. சரி விடுங்க. என்ன மறுபடியும் எந்திரிக்கிறேன். சாப்பிடா. செத்து போ. இப்போ இந்த அட்டாக் செத்துருவார். இந்த அட்டாக் செத்துருவேன். சாப்பிடா. சத்து போடா. எத்தனை தடவை வருவீங்க நீங்கள்? எத்தனை பேர் தானே செத்துருவீங்களா? ஏன்னா அந்த பவர்ஸை எனக்கு கொடுத்ததே காட்ஜில்லா தான். அங்கே வருங்க வால் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? இதான் நம்ம பவர் தெரியாமல் அந்த பையன் மோதக்கூடாது. இன்னொரு தம்பி கொண்டுடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் தாண்டா எதுக்கு மூத்த பையன். வந்து அடி வாங்கடா. வாடா வா, உனக்கு வச்சுருக்கேன்டா என்னோட அட்டாமிக் பிரத்து. என்னடா இன்னும் நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறேன்டா. வாடா உன்னை தூக்குறேன்டா. வெயிட் பண்ணுறா. வாடா வந்து என் கைக்குள்ள வச்சுக்கடா. வாடா இங்கே வாடா. என் கைக்குள்ள வச்சுக்கடா. வெயிட் பண்ணுறா. டார்கெட் கொடுக்குறேன். இப்போ வாடா. எப்படி அசால்ட்டாக தூக்குறோமா? செத்துப்போ. அவ்வளோதாங்க. ஏங்க இன்னும் வராங்க. மறுபடி வாடா. செத்துப்போ. அவ்வளோதான். சரி இன்னும் சாப்பிடா. ஏங்க இவன் அண்ணன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி இவனை போட்டு தள்ளாமல் இன்றைக்கி வீட்டுக்கு போகக்கூடாது. ஓகே. சாப்பிடா. தம்பி சாப்பிடா. அவ்வளோதாங்க. செத்துருப்பான் நேரத்துக்கு. நம்ம இதுக்கு அட்டாமிக்கு ஏங்க இன்னும் நீ காரை தூக்கி போகிற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் ஐடியாடா. அவ்வளோதாங்க. இன்னும் உயிரோடு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. வாடா இந்த தடவை செத்துட்டான் கண்டிப்பாக. அங்கே வருங்க வால் மட்டும் போய் சொருகிக்கிச்சு. அட்டாமிக் பத்தோட அடிக்கவா? அவ்வளோதான். வாழை கட் பண்ண முடியல. அது என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம்? இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். உள்ளே போகிறாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் கைஸ். அப்போ தாங்க சரி நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ்.